ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ட்ரெண்டிங் மீடியா டிவியில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சிக்கன் கட்லெட், அதுவும் வீட்லேயே ஈஸியான மெத்தடில் எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் 3 பல்லாரி வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா எண்ணெயிலே வதக்கி விடலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விடுங்க. ஒரு பச்சை மிளகாவை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளை அதையும் குட்டியாக கட் பண்ணி சேர்த்துடலாம். மல்லி புதினாவையும் குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருங்க. நான் ஒரு 6 உருளைக்கிழங்க அவிச்சு தோல் நீக்கி மசிச்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துடலாம். அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துங்க. 1/4 கிலோ கறியை நான் கழுவி வேக வச்சு வச்சுருக்கேன், அதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி சேர்த்துடலாம். 1 கப் பொரிக்கடலையை அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடுறேன். எல்லாத்தையும் சேர்த்து 2 மினிட்ஸ்க்கு கை விடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கை பொறுக்கிற சூடு வந்ததும் கட்லெட் ஷேப்புக்கு நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம ரெடி பண்ணதை ஒரு பிளேட்டில் வரிசையாக அடுக்கிடலாம். இப்போ ஒரு பவுலில் 2 முட்டை, தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துடலாம். ரெடி பண்ணி வச்சுருக்கிற கட்லெட் பீஸை முட்டையில் நல்லா டிப் பண்ணி எடுத்துருங்க. இப்போ இதை பிரெட் க்ரம்ஸில் சேர்த்து எல்லா பக்கமும் நல்லா பிரெட் க்ரம்ஸ் ஒட்டுற மாதிரி பரட்டி எடுத்துடலாம். ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். மீதி இருக்கிற கட்லெட் பீஸஸையும் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். திருப்பி விட்டு 2 பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துருங்க. இப்போ நாம ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சிக்கன் கட்லெட்டை வீட்டிலேயே ரொம்ப சுலபமான முறையில் ரெடி பண்ணிட்டோம். இதே போல் டிப்ஸை நீங்களும் ஃபாலோ பண்ணி வீட்டில் செஞ்சு அசத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க.